சூப்பர். வெரி குட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு நரசிம்மார்த்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் படிச்சோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம அதை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ரெண்டாவது ஸ்டான்ஸா படிக்கலாம். ஓகே மாதாஜி. சரி. யாரு ரிப்பீட் பண்றீங்க? நான் ரிப்பீட் பண்ணவா மாதாஜி? எஸ் மாதாஜி. நமஸ்தே நரசிம்ஹாய நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹ்லாதலாததாயினே हिरण्यकाशीपूर्वक्षः शीलातङ्कानकालाये இன்னைக்கு ரெண்டாவது ஸ்டான்ஸா. इतो नरसिंह परतो नरसिंह. इको लाइन வரல மாதாஜி. इतो नरसिंह परतो नरसिंह. इतो नरसिंह ஓகே வந்துருச்சு மாதாஜி. வந்துருச்சு. ஓகே. इतो नरसिंह परतो नरसिंह. इतो नरसिंह परतो नरसिंह. यतो यतो यामि ततो 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 नरसिंह. बहिर्नरसिंहो हृदये नरसिंह. बहिर्नरसिंहो हृदये नरसिंहो. बहिर्नरसिंहो हृदये नरसिंहो. बहिर्नरसिंहो हृदये नरसिंहो. नरसिंहमादिं शरणं प्रपद्ये. नरसिंहमादिं शरणं प्रपद्ये. नरसिंहमादिं शरणं प्रपद्ये. नरसिंहमादिं शरणं प्रपद्ये. ஹரே கிருஷ்ணா. யாராவது ட்ரை பண்றீங்களா? इतो नरसिंह परतो नरसिंह. यतो यतो यामि ततो नरसिंह. बहिर्नरसिंहो हृदये नरसिंहो. नरसिंहमादिं शरणं प्रपद्ये. ஹரி हरे போல். कृष्णा. தேங்க்யூ சாந்தா மாதாஜி. பியூட்டிஃபுல். வேற யாராவது ஒருத்தங்க இதோட மொழிபெயர்ப்பை மட்டும் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரிசங்கர் பிரபுஜி வாசிக்கலாம். எங்கும் நிறைந்திருக்கும் நரசிம்மரை உணர்கிறேன். வெளியில் மட்டுமல்ல, என் இதயத்திலும் அவர் இருக்கிறார். அந்த ஆதியான பரமாத்மாவான நரசிம்மரிடம் நான் முழுமையாக சரணாகதி அடைகிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஸோ நம்ம இன்னைக்கு இதோட கீர்த்தன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகாக்கு போகலாம். நிறைய மாதாஜிஸ் இன்னைக்கு பாடினீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினீங்க. வெரி குட். தேங்க்யூ மாதாஜிஸ். தேங்க்யூ பிரபுஜிஸ். ஒரு நிமிஷம். ஓகே, எஸ். ஸ்லோகா ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி பாணி மாதாஜி அண்ட் பார்வதி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதா 4வது சாப்டர் பதம் 42. இதுதான் இந்த சாப்டரோட கடைசி ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனः ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனः ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனः சித்வைனம் சம்சயம் யோகம் சித்வைனம் சம்சயம் யோகம் சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத ஆதிஷ்டோதிஷ்ட பாரத ஆதிஷ்டோதிஷ்ட பாரத ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. பத்மா மணிகண்டன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? பத்மா மணிகண்டன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. BG4 text 42 தஸ்மாதஜ்ஞான சம்பூதம் ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனः சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. माताजी प्रभुजी யாராவது பொருளுரை சாரி மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானம் என்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரத குலத்தோனே எழுந்து போர் புரிவாயாக. ஹரே கிருஷ்ணம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செயல்களோட பலனை துறந்து பக்தி தொண்டு செய்யணும். அதே மாதிரி சந்தேகங்களை உன்னத ஞானத்தால நீக்கப்படணும். அப்படி நீக்கப்பட்ட அந்த தண்ணில் நிலை பெற்றவங்க. சோ அந்த உன்னத ஞானம் நமக்கு எங்கிருந்து யார்கிட்ட கிடைக்குதுன்னா, பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது. இங்க அர்ஜுனனுக்கு அவருடைய ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. நமக்கு யார் கொடுக்குறாங்களோ
நம்மளுடைய ஆன்மீக குரு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த டவுட்ஸ இந்த உன்னத ஞானத்தால நீக்கப்பட்டவங்களை என்ன சொல்றாங்கன்னா தன்னில் நிலை பெற்றவங்க. அவங்க ஃபைனலா என்னன்னா அவங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட செயலோட விளைவுகளால அவங்க பந்தப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய ஸ்லோகம் பார்த்தோம். இன்னையோட ஸ்லோகம்ல எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா தஸ்மாத் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர்ஃபோர் இப்போ மேக்ஸ்லயே நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டே வருவோம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து பண்ணுவோம் தஸ்மாத் தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா விஷயங்கள் பத்தி பேசிட்டோம், கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்றது மீனிங். சோ இங்க எனவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அஜ்ஞானம் அந்த அறியாமைய வந்து அந்த அறியாமையனால நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து சந்தேகம் சம்சயம் வருது. அந்த சந்தேகம் வந்து எப்படி போக்கணும் அப்படின்னா ஞான அசினா ஆத்மானா தன்னுடைய ஞானம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தால அந்த சந்தேகத்தை வந்து நம்ம போக்கணும். அந்த ஞானம் வந்து அந்த நாலேஜ யோக கவச்சம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு. அந்த யோக கவச்சத்தை போட்டுக்கிட்டு நீ வந்து உத்திஷ்டா போரிடு அர்ஜுனா அப்படின்றார். உத்திஷ்டா அப்படின்னா எழுந்துரு அப்படின்றது. பகவானை வந்து காலையில எழுப்புறது கூட உத்திஷ்டான்னு சொல்லி எழுப்புவாங்க. இதுல வந்து சுப்ரபாதத்துல கூட பகவானை எழுப்புறது எப்படின்னா உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எழுந்துரு அப்படின்னு எழுப்புறதுக்குதான் அந்த உத்திஷ்டா. அததான் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து இங்க அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. சோ எழுந்துரு, சோ இந்த யோக கவச்சத்தை போட்டுக்கிட்டு நீ வந்து போரிடு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அந்த உன்னத அறிவு எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அந்த வெட்டக்கூடிய வாளோட கம்பேர் பண்றாங்க. அந்த வாளை வச்சு நீ வந்து அந்த அஜ்ஞானத்தை வந்து வெட்டி வீழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொருளுரையில வந்து சில பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சொரூப நிலைய வந்து சனாதன யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சொரூப நிலை என்ன அப்படின்னா நான் இந்த உடல் இல்ல, நான் ஆத்மா, பகவானோட அங்கங்கள், பகவானுடைய நித்திய சேவகன். இது வந்து நம்மளுடைய சொரூப நிலை. பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்றத நம்மளோட சொரூப நிலை. சோ அததான் வந்து சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு சனாதன யோகம் அப்படின்னு சொல்லி பர்பட்ல வந்து சொல்லி இருக்காரு. இந்த உன்னத அறிவை வந்து நம்ம ஆக்சுவலி மறந்துட்டோம். மறந்ததுனாலதான் வந்து நம்ம ஏன் மறந்தோம் அப்படின்னா மாயையால மறந்துட்டோம். மாயை அப்படின்னா கிருஷ்ணாவை மறந்த நிலை, கிருஷ்ணா இல்லாத நிலையதான் மாயை அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாயையால நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் வந்து இந்த மாயையில இருக்கிறதுனாலதான் நம்மளோட செயல்கள் அதனோட விளைவுகளால வந்து நம்ம வந்து பந்தப்பட்டு விட்டுடுறோம். சோ இந்த செயல் விளைவுகளிலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் நம்ம நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 11 விதமான யஜ்ஞங்களை பத்தி பார்த்தோம். அதுல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பொருள் யஜ்ஞா, அதாவது திரவிய யஜ்ஞா. திரவிய யஜ்ஞா அப்படின்னா பொருளை தியாகம் பண்றது, தன்னுடைய சொத்துக்களை தியாகம் பண்றது. அத நம்ம பகவானோட இணைச்சி பகவானுக்காக பண்ணும்போது அது ஆன்மீகமாக மாறும். அதே அதை வந்து பௌதீகத்துக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த விளைவுகளால நமக்கு விளைவுகள்ல பற்று ஏற்பட்டு கடைசியில பந்தப்பட்டு பிறப்பு இறப்பு சுழற்சியில தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை விட உயர்ந்தது ஞான யஜ்ஞான பார்த்தோம். அது ஞானத்தோட அந்த யஜ்ஞம் செயல்படணும். அப்போ அதுல வந்து 2 ஏன்னா தன்னை பற்றிய புரிதல் ஒண்ணு, இன்னொன்னு பரம்பொருளை பற்றிய உண்மை. தன்னை பற்றிய புரிதல் தான் நம்ம பார்த்துட்டோம். நான் ஆத்மா, பகவானுடைய சேவகன், பகவானுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரம்பொருளை பற்றிய உண்மைதான் 4.9ல கூட சொல்லியிருக்கு. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவே தித்தத்வதக தத்வாத் ஏகம் புனர் ஜென்மம் நைத்திமாம் ஏதி ஷோ அர்ஜுனா. சோ பகவானுடைய தோற்றமும் செயலும் திவ்யமானது அப்படின்றது யார் ஒருத்த உணர்ந்துக்கிறானோ அவன் மறுபடியும் இங்க உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பௌதீகத்துல இருக்கிறது இல்ல. அவன் வந்து என்னோட நித்திய உலக வந்து அடைகிறான் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்லியிருக்காரு. இந்த 2 ஆன்மீக பிரிவு, தன்னை பத்தின அறிவு பிளஸ் பகவானை பத்தினது, இந்த 2 பிரிவுகளும் யாரால உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா பகவத்கீதையை வந்து அசிட்டிஸ் இருக்க மாதிரி நம்ம படிக்கிறாங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஆசிட்டிஸ் அப்படி படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த உன்னத அறிவை வந்து
அவங்களால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதே வந்து அறியாமையில இருக்கவங்களால வந்து இத புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம். சோ அதனாலதான் பல்வேறு வகையான யாகம். ஆனா இந்த பல்வேறு வகையான யாகம் எதுக்கு அப்படின்னா கிருஷ்ண உணர்வை தூண்டி விடுறதுக்காக தான் அந்த பல்வேறு வகையான யாகங்கள் எல்லாமே. சோ பகவத்கீதை பகவானோட வாயிலிருந்து வந்தது. அந்த ஞானத்தை கொண்டு நம்மளுடைய அறியாமைய வந்து நம்ம அகற்றணும். அதே மாதிரி பகவத்கீதையை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத 4.34லயே நம்ம பார்த்தோம். ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த சங்கிலி தொடர் வழியா வந்திருக்கணும் அந்த ஆன்மீக குரு. 4 அங்கீகரிக்கப்பட்ட அந்த சம்பிரதாயத்துல இருந்து வந்த ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம அவங்க கிட்ட சந்தேகங்களை வந்து அடக்கத்தோட கேள்வி கேட்டு அவங்களுக்கு சேவையை செஞ்சு அந்த தன்னை உணர்ந்த ஆத்மா நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்றது 4.34லயே வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதே மாதிரி கலியுகத்துல வந்து சங்கீர்த்தன யஜ்ஞம் பிளஸ் பக்தர்களோட சங்கம் பிளஸ் பகவத்கீதை பாகவதம் குரு இவங்க மூலியமா தான் நமக்கு வந்து இந்த அஜ்ஞானம் வந்து போக்கலாம். அப்போது நம்மளுடைய சொரூப நிலை வந்து நமக்கு தெரியும். அப்புறம் பகவத்கீதையில 10.11 அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்காரு பகவான்னா, தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜம் தமக நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. சோ பகவான் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தன் என்னோட அன்பு தொண்டுல ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்கு விசேஷ கருணையை காட்டணும் அப்படின்றதுக்காக அவனோட இருதயத்தில் இருக்கும் நான் பரமாத்மாவா பகவான் தான் எல்லாரோட இருதயத்தில் இருக்காரு. சோ அந்த இருதயத்தில் இருக்கும் நான் என்ன பண்றேன்னா, அறியாமையில பிறந்த அந்த இருளை வந்து ஞானம் அப்படின்ற ஒரு சுடர் விடும் ஒளியால நான் அழிச்சிடுறேன், அந்த அறியாமை வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஏன்னா பல வருஷமா எக்ஸாம்பிள் வந்து பல வருஷமா ஒரு வீடு வந்து இருட்டிலேயே பூட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வெளிச்சம் வரணும்னா எவ்வளவு இம்மீடியட்டா லைட் போட்ட உடனே சூரிய ஒளி வந்த உடனே அங்க எப்படி வெளிச்சம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி பல கோடி பிறவியா நம்ம ஜடத்தோட அட்டாச் ஆகியிருக்கும். அப்படி அட்டாச் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஜடத்தன்மை அப்படின்ற ஒரு தூசியால வந்து அது தரப்பட்டு இருக்கான். சோ அதனால பக்தர்களோட சங்கத்துல இருந்துகிட்டு பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டு இடையறாத ஹரி கிருஷ்ண மகாமந்தம் ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லும் போது அந்த தூசி எல்லாம் தட்டப்பட்டிருது. தட்டப்பட்டதுனால நம்ம வந்து எங்க போயிடுறோம் அப்படின்னா ஞானத்தோட தளத்திற்கு வந்து உயர்வு பெற்றுறோம். சோ பகவானா அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து குரு, பக்தர்களோட சங்கம், பக்தி தொண்டு, அப்புறம் நாம சங்கீர்த்தனத்தால மட்டும்தான் முடியும். பாகவதம்ல கூட ஒரு ஸ்லோகம்ல சொல்லப்பட்டிருக்கு 1.2.21ல பக்தி தொண்டோட தொடர்பால, பக்தி தொண்டுன்னா நம்ம பண்ணக்கூடிய பக்தி தொண்டுல இருந்தோம் அப்படின்னா நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சு வந்து என்ன பண்ணும்னா அவிழ்க்கப்பட்டு எல்லா சந்தேகங்களும் வந்து அறுத்தெறியப்படுதான். சோ பக்தி தொண்டுல இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. சோ அப்போ ஒருவன் வந்து அந்த ஆத்மாவை வந்து எஜமானரா காணும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பலநோக்கு செயல்கள்ல தொடர்புக்கு முடிவு, அந்த பலநோக்கு செயல்களோட அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுடுறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம்ல ஸ்ரீமத் பாகவதம் 1.2.21ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன கதை பார்ப்போம். நாரதர் ஒரு வேடன். நாரதர் வந்து இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம்ல மத்திய லீலால 24.230 ஸ்லோகால சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்டோரி. நாரதர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு வேடன் வந்து ஒவ்வொரு விலங்குகளா வந்து பாதியா அவங்கள வந்து கொன்னு போட்டுட்டு போறாரு அந்த அம்ப விட்டு. சோ அப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார பாக்குறாருன்னா ஒரு மான். அது என்னன்னா அந்த அம்பால அந்த கால் நொண்டியாயி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது வந்தா காட்டு பன்றிய பாக்குறாரு. அதே மாதிரி அடுத்தது வந்து முயலை பாக்குறாரு. சோ இப்படி தொடர்ந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. என்னடா இப்படி இந்த மாதிரி இது யார் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒழிஞ்சு பாக்குறாரு. அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு வந்து போறாங்க. அப்ப அந்த வேடன் எப்படி இருக்கான் அப்படின்னா நல்லா கருன்னு கண்ணெல்லாம் ரெட்டிஷா அந்த மாதிரி இருக்கான். அப்ப வந்துட்டு அவர்கிட்ட போய் பேச போகும்போது வந்து இவனுக்கு வந்து கோபம் வந்துடுது. யாருக்கு? அந்த வேடனுக்கு வந்து கோபம் வந்துடுது. ஏன்னா அப்ப குறி வச்சுட்டு இருந்த அந்த விலங்கு வந்து எஸ்கேப் ஆகி போயிடுச்சு.
அதனால கோவப்பட்டு பேசுறாங்க. அப்புறம் பேசும்போது இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, நீ வந்து இப்படி பாதியா கொன்னு விட்டுட்டு வரையே, பேசாம முழுசும் கொன்னுட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அப்படியே அவர் சொன்னதுல இருந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் அந்த விலங்குகள் அடிப்பட்ட விலங்குகள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு கொடுத்த உடனே அதை எழுந்திருச்சு ஓடிடுது. அது யாரோட, நாரதரோட அந்த கருணையால அந்த விலங்குகள் எந்திரிச்சு போகுது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கையும் வந்து நீ இப்படி பாதியா விட்டுட்டு வர்றதுனால உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? அதோட வலிய அனுபவிக்கிற அந்த துடிக்கிற அந்த வலிய கடைசியில நீயும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனசு இழகுனதுனால சரி நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி அர்ஜுனன் வந்து கடைசியா 18th சாப்டர்ல கரிச்சியா வச்சுனாம் தவிர நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு அந்த கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் வருது. டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரோ அந்த மாதிரி நாரதர் கிட்ட இந்த மிருகாரி அவர் நான் மிருகாரி அப்படின்றத அதுக்கப்புறம் பேரா சொல்றாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா உன்னோட அந்த வில்லையும் அம்பையும் உடைச்சு போட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அந்த வில்லையும் அம்பையும் உடைச்சு போட்டுட்டா எனக்கு என்னோட பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தது அந்த கலை தான், அதுதான் எனக்கு தெரியும். இதை உடைச்சிட்டு நான் எப்படி என்னோட வாழ்வாதாரம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சரி நான் என்ன பண்ணணும்னு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீ வந்து என்ன பண்ணணும்னா இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு ஒரே ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நீயும் உன்னோட மனைவியும் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நதிக்கரைக்கு போய் அங்க நதிக்கரையில துளசிய வச்சு துளசிய வர்ஷிப் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பகவானோட நாம ஜபத்தை சொல்லிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தேவையானதை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, நாரதரும் போயிடுறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு. அவரும் வந்து அதே மாதிரி பண்றாரு. ஊர் ஃபுல்லா வந்துட்டு ஓகே இந்த மாதிரி வேடனா இருந்த அந்த மிருகாரி வந்து இப்போ வந்து சாதுவா பக்தனா ஆயிட்டானா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து காசிப் போகுது, ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பார்க்க வராங்க. ஆக்சுவலி பகவானை பார்க்க போறோம், பக்தர்களை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. சோ அதனால வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வராங்க, பழங்கள் இந்த மாதிரி. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்து நாம ஜபம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நாரதரும் அவருடைய நண்பருமான பர்வத முனி 2 பேருமே வராங்க. அந்த 2 பேரும் வரும்போது இந்த மாதிரி நடந்ததை வந்து பர்வத முனி கிட்ட நாரதர் சொல்றாரு. சரி நம்ம போய் அந்த மிருகாரிய நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிருகாரிய வந்து என்ன பண்றாங்கன்னா தூரமா இவங்க 2 பேரும் வரத பார்த்துட்டு சரி அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும் இல்லையா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா வெளியில போய் நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணணும். அதனால இவர் போறாரு. எப்படி போறாரு அப்படின்னா ஜம்ப் பண்ணி போறாரு. அப்போ டிவோட்டீஸ்னா மத்த உயிர்களுக்கு வந்து இம்சை கொடுக்க கூடாது, ஓகே, பட் ஆனா ஏன் இப்படி ஜம்ப் பண்ணி வர அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, அந்த எறும்புகள்லாம் அந்த வழியா இருக்கு. சோ எப்படி கொலை பண்ணி எப்படி அரை குறையா கொன்னு விட்டுட்டு வந்த அந்த மிருகாரி ஒரு ஃபர்ஸ்ட் அஜ்ஞானத்துல இருந்தார். அஜ்ஞானத்துல இருந்ததுக்கு அப்புறம் ஒரு குரு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கறாரு. அந்த ஞானன்ற ஒரு நாலேஜ வச்சு அந்த அஜ்ஞானத்தை வந்து அழிச்சிடுறாரு. அதனால நான் ஜம்ப் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட காலெல்லாம் குருவுக்கு காலெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் அந்த தண்ணிய தலையில தெளிச்சுட்டு குடிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கு என்ன அப்படின்னு எல்லாம் நலன் விசாரிக்கிறாங்க. இப்ப குருவே நம்மள வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட நலன் விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரிக்கும் போது எனக்கு வந்துட்டு நீங்க அனுப்புறீங்க இல்லையா, அவங்க எனக்கு தேவையானது கொண்டு வராங்க. ஆனா என்னன்னா எனக்கு எங்க 2 பேருக்கு போக நிறைய கொண்டு வராங்க. இது இவ்வளவு வேண்டாம்னு சொல்லுங்க, கொஞ்சமா கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மீதம் உள்ளதை வந்து என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடிய உங்களை பார்க்க வரக்கூடியவங்க இல்லையா பக்தர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுங்க, பிரசாதமா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து நாரதரும் பர்வத முனியும் வந்து கிளம்பிடுறாங்க. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து அஜ்ஞானத்தால அவர் எப்படி இருந்தாரு, எல்லா உயிரினங்களை வந்து கொண்டுகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் குருவோட கருணையால அந்த அஜ்ஞானம் வந்து அந்த ஞானத்தால அந்த அஜ்ஞானம் வந்து வெட்டப்பட்டதுனால அதுக்கப்புறம் அவரோட பக்தி தொண்டை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது பார்த்தோம். சோ என்னையோட ஸ்லோகம் அண்டு ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
அந்த அறியாமையினாலதான் நம்மளோட இருதயத்துல வந்து நமக்கு டவுட் வரும். அந்த டவுட்டை ஞானம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தால அழிக்கணும். அது எப்படின்னா த்ரூ பகவத்கீதா, பாகவதம், ஆன்மீக குரு. ஸோ நம்மளுடைய லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட அஜ்ஞானத்தால நம்மளோட வாழ்க்கை நடத்தும் போது நிறைய டவுட்ஸ் வருது. அப்போ வந்து நம்மளோட ஆன்மீக குருவை அணுகி அப்போ வந்து அந்த அஜ்ஞானத்தை வந்து போக்கிக்கணும். நம்ம இதை எப்படி பண்ணணும், அவர்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் வந்து அந்த அஜ்ஞானத்தை வந்து ஆன்மீக குருவோட உதவியால அந்த அஜ்ஞானத்தை வந்து நம்மளும் வெட்டி எடுத்துட்டு நம்ம வாழலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நைஸ் கிளாஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதுங்களா பிரபுஜி மாதாஜி? ஏதாவது டவுட்ஸ் மாதாஜி ஒரு சின்ன டவுட். இதே போல ஆஃப் டெட்டா விட்டு வரான்னு அந்த வேலை, அதனால வந்து அந்த சமயம் நீங்க சொன்னது சரியா காதல விடல. ஏன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. கேன் யூ ப்ளீஸ் டெல் தட் அகைன்? என்ன பிரபு கேட்டீங்க? அந்த ஹாஃப் வித அம்பு போட்டு ஹாஃப் டெட்டா விட்டு வரான்ல, அப்ப என்ன அட்வைஸ் பண்றாரு அவருக்கு என்ன அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நீ விட்டுட்டு வர்றதுனால அந்த விலங்குகள் வந்து அந்த வலியால துடிக்குது இல்லையா? சோ அந்த வலியை நீ ஒண்ணு கொன்னா முழுசு கொன்னுடு, அப்படி இல்லைன்னா இப்படி விட்டுட்டு வர்றதுனால அந்த பாவங்கள் அது எவ்வளவு வலி அனுபவிக்குதோ அதுக்காக நீ பிறவி எடுத்து வழி அனுபவிப்ப அப்படின்னு அந்த ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு உணர்வு கொடுத்து இவரோட சக்தியால நாரதரோட பவரால கொடுத்து அதை மறுபடியும் வந்து அது ஓட விட்டுடுறாரு. அந்த 3 அனிமலும் எது அது பாதிக்கப்பட்டு இருந்ததோ அந்த அம்பால. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஏதாவது டவுட் ரீகேப் போயிடலாம் மாதாஜி? ஓகே மாதாஜி, கொஸ்டின்ஸ் எதுனால ரீகேப் போயிடலாம். இன்னைக்கு ரீகேப் வந்து ஹரிசங்கர் பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி என்ன சொன்னாங்க அந்த பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு மாதா கிருஷ்ண வர்ஷாய முதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமனே நமோ ஓம் நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசன்ன சிசுவானந்தி மாசேதார ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத ஸ்ரீ வாசுதேவ கௌரவ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. என்னுடைய தண்டாத் பலம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அத்தியாயம் 4 கடைசி ஸ்லோகத்துல நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு மாதாஜி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்ம அறியாமை என்னும் இதுல வந்து மூழ்கி இருந்து அந்த ஞானத்தை பெறாம இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் ஹரே கிருஷ்ணா பிரபு, வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணணும், கேட்கல சரியா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப கேக்குதா பிரபுஜி? கேக்குது. சாரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு வந்து நம்ம அத்தியாயம் 4 கடைசி ஸ்லோகத்துல இருக்கோம். இதுல என்ன வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நீ அறியாமை என்னும் இதுல மூழ்கி இருக்க, அதை வந்து வாளால வெட்டிட்டு ஞானத்தை பெற்று நீ போரிடணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் ஸ்லோவாத்தான் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கேக்குது, நல்லா தான் கேக்குது. ஓகே மாதாஜி. சோ அப்ப அந்த அறியாமை என்னும் இதை வந்து வாளால வெட்டணும்னு சொன்னாங்க, மாதாஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி எப்படின்னா 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு வந்து தன்னை பற்றி அறிதல், பகவானை பற்றி அறிதல், அதுவும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது உணர்ந்தவங்க அது எப்படி உணர்ந்துக்கலாம்னா, பகவத்கீதா கத்துக்கிறது மூலமாகவும், பாகவதம் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும், சங்கீர்த்தனம் பண்றது மூலமாகவும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு எப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக குரு இருக்கணும், நமக்கு சங்கீத கீர்த்தனம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு அந்த அந்த வழியில வர வம்சத்துல வழியில அந்த குரு மூலமா இப்ப நம்ம இங்க இருக்கோம். நம்ம ஆல்ரெடி எல்லாருமே இந்த சங்கத்துல உள்ளவங்க எல்லாருமே இருக்கோம். அதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால அந்த ஞானத்தை சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சு இந்த அறியாமை இன்னும் மூழ்கி இருக்கிற வெள்ளத்திலிருந்து வெளியே வந்து ஞானத்தை பெற்று
இந்த பிறப்பு சூழ்ச்சியிலேருந்து விடுபட்டு நம்ம சீக்கிரம் கிருஷ்ண பகவானை அடையணும். அதுக்கு ஒரு அருமையான கதையும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, அந்த ஒரு வேடன் வந்து காட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு விலங்கையும் பாதி பாதா வெட்டி போட்டுட்டு இருக்கா. அதை நாரத பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த கதையிலேருந்து நான் என்ன வந்தேன்னா, இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி நானும் நிறைய வில்ல விட்டு 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 நிறைய, அதாவது எப்படி அங்க வந்து விலங்குகளை செல்ற மாதிரி இங்க நிறைய பாவம் கஷ்டங்கள் செஞ்சுதான் வந்திருக்கோம். அது உண்மைதான். அது இப்ப 4 மாசமா நம்ம வந்து இந்த கிளாஸ் மூலமா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தெரிஞ்சுக்கிட்டு கத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி கடைசியில நாரதர் எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த அவனை திருத்தி அவனை கொண்டு போய் வச்சு ஒரு குடியில வச்சு அவன் வந்து இந்த பிரசாதத்தை வச்சு அது திருப்பி சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கும் போது என்ன செய்யணும் கேட்கும் போது அது திருப்பி பிரசாதமா கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி நாமளும் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருந்து ஓனா கத்துட்டு இருக்கோம். அதை பகவானுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் பகவானுக்கு பெரிய பண்ணி தான் சாப்பிட்டு இருக்கேன். எது பண்ணாலும் சரி. ஸோ அதே மாதிரி நாமளும் அந்த அறியாமை என்னும் வெளியிலிருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு குரூப், நல்ல ஒரு சங்கத்துல இருக்கோம். நல்ல சங்கீர்த்தனை பண்ணி பகவத்கீதை 4 பண்ணியிருக்கோம். அடுத்து 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி எல்லா அத்தியாயத்தையும் விடாம படிச்சு அதுக்கப்புறம் பாகவதம் படிச்சு எல்லாரும் இங்க இருக்க எல்லா சங்கமும் எல்லாரும் மற்றவங்களும் சொல்லி கொடுத்து இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து இந்த இதுல சேர்க்கணும்னு சொல்லிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம வாஞ்சா கல்ப சொல்லிடலாமா மாதாஜி? Yes, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா சொன்னீங்க, விளக்கம் நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. பக்தர்களுக்கு தன்னுணர்ந்த பக்தர்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி நாங்களா அவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். எப்படி மாதாஜி சேவை பண்றோம்? பிரபு மாதாஜி, சேவைனா டைரக்டா போய் பண்ணணும்ன்றது இல்ல. குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றதும் ஒன் ஆஃப் த சேவை தான் மாதாஜி. அது ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்றதுல அதுவும் ஒரு சேவை தான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதை தவிர வேற ஒண்ணும் பண்ணலைன்ட்டு அதான் குரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்றதும் அதுவும் ஒன் ஆஃப் த சேவை தான். சோ அதனால நீங்க அப்படி வாணி வாப்பு அந்த மாதிரி இருக்கு. சர்வீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நிறைய கொடுக்க முடியும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதருபஸ்ய கிருபா சிந்துபிய பதிதானாं பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். Thank you, Prabhuji, Sir Mataji. Hare Krishna. Thank you, Mataji.